தமிழ் திரையுலகமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பை தற்போது சந்திச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜா திடீர் மறைவு தமிழ் திரையுலகில் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குங்க. அவருடைய மறைவு செய்தி வெளிவந்ததிலிருந்தே பழைய பேட்டிகள், மேடை நிகழ்ச்சிகள்னு ரசிகர்களிடம் அதிக அளவு பகிர்ந்துட்டு வருது. அவரை பற்றி சில சுவாரஸ்யமான பார்த்தீங்கன்னா தகவல்களை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் இவர் பார்த்தீங்கன்னா திடீர் மரணம் ஏற்பட்டிருக்கு, எதனாலன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ரசிகர்களை அதிக நெகிழ வைத்திருப்பது சமீபத்தில் நடைபெற்ற பாக்யராஜாவின் 50 ஆண்டுகள் திரைப்பட விழாவில் அவருடைய மகன் சந்தனு பேசிய உரைதாங்க. அது மட்டும் இல்லை, அந்த விழாவில் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல திரையுலக பிரபலங்களும் பாக்யராஜோடு தங்களுக்கு இருந்த நினைவுகளை பகிர்ந்திருந்தாங்க, மனதார பாராட்டினாங்க. அனைவரும் பேசி முடித்த பிறகு மேடை ஏறிய சாந்தனு, ஆரம்பத்திலேயே நான் இங்கே பாக்யராஜ் மகனாக பேச வரல, அவருடைய ரசிகனாக பேச வந்திருக்கேன்னு சொன்னார். அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்துச்சுங்க அப்போது. அதன் பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் பலரையும் கண்கலங்க வைத்துட்டு வருது. கடவுள் வந்து உனக்கு என்ன வேண்டுன்னு கேட்டா என்னுடைய ஆயுள்ல இருந்து 10 வருடத்தை எடுத்து என்னுடைய அப்பாவுக்கு கொடுத்துடுங்கன்னு தான் சொல்வேன்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் மேடையில் இருந்த பாக்யராஜை ரொம்ப நெகிழ வைத்துச்சு. உடனே சும்மா இருடா, அப்படியெல்லாம் சொல்லாதன்னு மகன் பேசியது ஏற்க முடியாத ஒரு முகபாவனையோடு அவர் ரியாக்ட் செய்த காட்சியும் தற்போது இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருதுங்க. அதன் பின்னர் தொடர்ந்து பேசிய சாந்தனு, என்னுடைய அப்பா இன்னும் பல ஆண்டு படங்கள் இயக்க வேண்டும், நடிக்க வேண்டும்னு ரசிகனாக அதுதான் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு. கண் கலங்கியபடி அந்த ஆசை நிறைவேறுவதற்குள்ள பாக்யராஜனுடைய இந்த திடீர் மாரடைப்பின் காரணமாக தற்போது பார்த்தீங்கன்னா காலமாயிட்டாரு. ஒருபுறம் சில ரசிகர்கள் தன்னுடைய ஆயுள இருந்து 10 வருடம் கொடுக்கிறேன்னு மகன் சொன்னது போல அதை ஏற்க முடியாமல் சிரித்த தந்தை இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க வாழ்க்கை எவ்வளவு கணிக்க முடியாதுன்னு நிகழ்ச்சியோடு பதிவிட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, கடைசியாக பாக்யராஜ் முகத்தை கூட பார்க்க முடியல. அவருக்காக இப்படி ஒரு மரணம் வரணும்னு கதறி எழுந்து பார்த்தீங்கன்னா சில நடிகர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னனாக ரசிகர்களுடைய மனதில் தனியிடத்தை பிடித்திருந்த இயக்குனரான நடிகரும் சொல்லக்கூடிய பாக்யராஜனுடைய மறைவு ஒட்டுமொத்தமாகவே திரையுலகில் சோகத்தால் ஆழ்த்தியிருக்கு. திரையுலக பிரபலங்கள் பலரும் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா பிரபல நடன இயக்குனரான கலா மாஸ்டர் வெளியிட்ட வீடியோவும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகிட்டு வருது. அந்த வீடியோவோட கண்ணீர் அடக்க முடியாமல் கலா மாஸ்டர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ரசிகர்களை நிகழ செய்து வருதுங்க. அது என்னன்னா, வீடியோவின் தொடக்கத்திலேயே கலா மாஸ்டர் கண்ணீரோடு பேசியிருக்காங்க. இப்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் சார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டதுன்னு சொன்னாங்க. என்னால் அதை நம்ப முடியல. அந்த செய்தியை கேட்டது போல இருந்து என் மனசு உடைஞ்சு போயிடுச்சுன்னு பேசிக்கொண்டே இருந்தாங்க. தற்போது டெல்லியில் இருப்பதால் பாக்யராஜனுடைய இந்த இறுதி சடங்கு செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதாக அவர் வேதனையோடு சொல்லியிருக்காங்க. நான் இப்போவே டெல்லியில் இருக்கேன், அவரோட முகத்தை கூட என்னால் கடைசியாக பார்க்க முடியல, அதுதான் எனக்கு இன்னும் பெரிய வருத்தமாக இருக்குது, உருக்கமாக பேசி வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நடிகர் ராதிகாவும் இவருடைய நேரில் சென்று பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, திரை பிரபலங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வராங்க. அது மட்டும் இல்லை, கண்கலங்கியபடி நின்ற சாத்தனவுக்கு ஆரத்தளவே ஆறுதல் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மறைந்த இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் நேரில் சந்தித்து அவர்களும் பார்த்தீங்கன்னா மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்காராம். பின்னர் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த முதல்வருமே கண்கலங்கிய நிலையில் இருந்த நடிகர் சந்தனுமே ஆரத்தழுவி ஆறுதல் கூறிய காட்சியை தற்போது நெகிழ வைத்து வருதுங்க. இயக்குனரும் நடிகருமான வசந்த் கர்த்தாரும் தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னருமாக அறியக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய 73வது வயதில் மறைவு திரைத்துறையை அதிர்ச்சியிலோ சோகத்திலோ ஆழ்த்தி வந்திருக்கு. நடிகைகள் திரைப்பிரபலங்கள்னு அவருடைய ரசிகர்கள் பாக்யராஜ் மறைவுக்கு இரங்கல் சொல்லிட்டு தான் வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா திரை பிரபலங்களுக்கு மிகப்பெரிய சோகமாக இருந்துட்டு வருது. பாக்யராஜின் உடல் சென்னையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குங்க. நடிகைகள் அவருடைய மறைவு செய்தி அறிந்தது அங்கு குவிய தொடங்கிட்டாங்க. பலரும் இயக்குனருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் நேரில் சென்று மரியாதை செலுத்தினார்.
ரோஜாப்பூ மாலை வைத்து அஞ்சலி செலுத்திய அவரும் பாக்கியராஜ் குடும்பத்தினருக்கு நேரில் இரங்கல் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்போது தந்தையின் மறைவால் ரொம்ப துயரத்தில் இருந்த நடிகர் சாந்தனுவை பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் ஆரத்தழுவி ஆறுதல் சொல்லினாங்க. இருவரும் சில நிமிடங்கள் உரையாடிட்டு இருக்காங்க. பின்னர் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்காரு. முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். இந்த மறைவுக்கு அரசியல் தலைவர்கள், திரையுலகன்னு ரசிகர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, இவருடைய மறைவு பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, திரையுலகில் பார்த்திங்கன்னா ஒருத்தருமே பார்த்திங்கன்னா இவருடைய மறைவு குறித்து தங்களுடைய பதிவினை தெரிவிச்சிட்டு வராங்க. தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன்னு சொல்லக்கூடிய இவரை பார்த்திங்கன்னா திரையுலக மறைவு பார்த்திங்கன்னா பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வழக்கம் போல இவர் காலை நடைபயிற்சி முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த அவரும் திடீர்னு நெஞ்சு வலி இருப்பதாக சொல்ல தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் மருத்துவங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்னு சொல்ல செய்தி வெளியானதிலிருந்து திரையுலகினர் பலரும் கண்ணீரோடு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அந்த வரிசையில் நடிகரும் இயக்குனருமான டி. ராஜேந்திரன் பேசிய வீடியோ சில பார்த்திங்கன்னா கவனத்தை ஈர்த்து வருது. அதில் அவர் ரொம்ப வேதனையோடும் இன்று காலையில் இந்த செய்தி வந்ததும் என்னால் நம்ப முடியல. பாக்கியராஜ் பார்த்திங்கன்னா மறைவு என்னுடைய துக்கத்தை எங்கே போய் சொல்வதுன்னு தெரியலன்னு உருக்கமாக பேசியிருக்காரு. பிறகு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த பார்த்திங்கன்னா பாக்கியராஜின் திரைப்பயணம் பார்த்திங்கன்னா விழா குறித்து நினைவு சொல்லியிருக்காரு. அந்த விழாவுக்கு என்னை நேரடியாக பாக்கியராஜா தான் அழைத்தார். ஃபோனில் பேசும்போது அவருடைய குரலை தழுதழுத்துது. நம்ம 2 பேரும் சமகாலத்து நடிகர்கள், சமகாலத்து இயக்குனர்கள். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் வேலை பார்த்ததில்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னுடைய நல்ல நண்பர், அதனால் நீங்கள் வந்து என்னை பற்றி பேசணுன்னு சொன்னாராம். நான் சமீப காலமாக எந்த விழாவுக்கும் போகலை. ஆனால் பாக்கியராஜுக்காக மட்டும் அந்த மேடைக்கு போய் மனசார பேசினேன். இன்னும் ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா, அவர் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசினது அவர் காது குளிர கேட்டு மனம் நிறைந்து சென்றிருக்காரு. டி. ராஜேந்திரன் கண்கலங்க வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா இப்படி பல நடிகைகளும் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. அதன் பிறகு அவர் சொன்ன ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா பலரையும் இன்னும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. இன்று காலை 10 மணிக்கு அவர் ஒரு முக்கியமான முடிவுக்காக செல்ல இருந்தாராம். எழுத்தாளர்கள் சங்க தலைவர் பதவிக்கான நாமினேஷன் தாக்கல் செய்ய திட்டமிட்டு இருந்தாரு. ஆனால் அதற்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா துக்க நிகழ்வு நடந்திருக்கு. எனவே தனது பாணியில் அனைவரையும் நெகிழ வைத்து ஒரு வரிசையும் பேசினார். மேலும் பார்த்தீங்கன்னா திரைக்கதை எழுதுவதற்காக இறைவனே தற்போது அவரை பார்த்தீங்கன்னா அழைத்தது போல இருக்குதுன்னு உருக்கமாக தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ தாங்க தற்போது சமூகத்தில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.